விவசாயிகளுக்கு உரம் வழங்க நடவடிக்கை. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமனம். சபாநாயகர் ராஜினாமா. ஜனாதிபதியின் இந்திய விஜயம். ரஷ்ய அரசாங்கத்தினால் நாட்டிற்கு நேற்றைய முன்தினம் வழங்கப்பட்ட 55,000 மெட்ரிக் டன் உரத்தினை கிளிநொச்சி விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த உரங்கள் பூநகரி, கிளிநொச்சி, கண்டாவளை, கமநலசபை நிலையங்களுக்கு நேற்று கொண்டுவரப்பட்டன. இந்நிலையில் உரத்தினை விரைவாக விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ப. தேவரதன் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுப்பினர்களை நியமித்துள்ளார். ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வழங்கி வைத்தார். இதன்படி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ அமரசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். டாமியன் அமல் கப்ரல், மொஹான் ரே அபேவர்தன, சஞ்சய் குலதுங்க மற்றும் கலாநிதி ஹர்ஷ சுபசிங்க ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாவர். சபாநாயகர் அசோக சபமல் ரன்வட சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கை பின்வருமாறு: கடந்த சில நாட்களாக எனது கல்வித் தகுதி குறித்த பிரச்சினை சமூகத்தில் எழுந்துள்ளது. எனது கல்வித் தகுதி குறித்து தான் இதுவரை எவ்வித பொய்யான அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை. ஆனால் கல்வித் தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனங்களிடம் பெற வேண்டியதாலும் தற்போது அந்த ஆவணங்களை விரைவாக சமர்ப்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு முனைவர் பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள பசிதா பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினால் குறித்த கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும். விரைவில் அவற்றை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளேன். எவ்வாறாயினும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மற்றும் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக நான் தற்போதைய சபாநாயகர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.